இப்போ நம்ம ஒரு அவல் மில்க் ஷேக் பண்ண போகிறோம்ல, அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இங்கே பாருங்கள், அவல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அவலை வந்து நம்ம வந்து இதில் ஒரு ஃப்ரை பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா வறுத்து எடுத்து அவல் போட்டிங்கன்னா நல்லா நீங்கள் வந்து மில்க் ஷேக் சாப்பிடும்போது நல்லா அது க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நான் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்னமா ஒரு 1/4 கப் அளவு தான் அவல் எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே ஃப்ரை பண்ணிட்டுருங்க லோ ஃப்ளேமில். நல்லா கிறிஸ்பியாக வரும், அந்த சத்தமே உங்களுக்கு கேட்கும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு, இங்கே பாருங்கள், நான் அதை எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கேன். இந்த ஒரு அவல் எடுத்து இப்படி உடச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக கிறிஸ்பியாக உடைய வரும். நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு இப்போ நம்ம இதை வந்து ஒரு சைடில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு எப்படி அவல் மில்க் ஷேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அவல் மில்க் ஷேக்கு அவலை நல்லா வறுத்து எடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு நல்ல ரைப்பான பனானா எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த பனானாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவல் மில்க் ஷேக்கு. அதை பீல் பண்ணிவிட்டு அதாவது ஒரு ஃபோக் வச்சு நம்ம நல்லா நசுக்கி எடுத்துக்க போகிறோம். பவுலில் சேர்த்துக்கிறேன். ரைப்பாக இருந்தால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதுக்கு தான் சொல்கிறேன், ரொம்ப நல்ல ரைப்பானதாக எடுத்துக்கோங்க. மேஷ் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க பனானாவை. ரொம்ப நைஸாக மேஷ் பண்ணணும் தேவையில்லை, கொஞ்சம் சங்க்ஸ் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ அந்தளவு பார்த்து நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பனானாஸ் எல்லாமே நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து வந்து நான் பிஸ்கெட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஹார்லிக்ஸு இல்லாட்டி பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து பொடிச்சு வச்சுக்கணும். நான் இன்றைக்கி வந்து 3 வந்து டீ பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன், மேரிகோல்டு பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். அதை எடுத்து மிக்ஸி பிளெண்டரில் போட்டு நல்லா இப்படி தூளாக்கி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, இப்படி நல்லா தூளாக்கி வச்சுக்கோங்க. இதுவும் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்ம அவல் மில்க் ஷேக்குக்கு. இப்போ கொஞ்சம் பீனட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பீனட்ஸை. அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அவல் மில்க் ஷேக்கு இப்படி ஒரு டால் கிளாஸில் அசம்பிள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதில் நம்ம என்ன போட போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் லேயராக வந்து கொஞ்சம் பனானா ஆட் பண்ணிக்கலாம். இந்த அவல் மில்க் ஷேக் வந்து ஆக்சுவலாக கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டெசர்ட்டு. ஸோ கொஞ்சோண்டு பனானா, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம பொரிச்சு வச்ச அவல் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம்னா, நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல பிஸ்கெட் பவுடர், அதையும் சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 டீஸ்பூன் தான். அதுக்கு மேலே என்ன சேர்த்துக்க போகிறோம்னா கொஞ்சம் பீனட்ஸு, அதை எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். பீனட்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப பீனட்ஸ் சேர்த்துக்காதீங்க. நீங்கள் பீனட்ஸ் பதிலாக வேறு ஏதாவது நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். திருப்பி இந்த ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். திருப்பி கொஞ்சம் பனானா, இந்த தடவை வந்து அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணும்போது பனானாக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாம், பீனட்ஸ். இதுக்கப்புறம் மேலே வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற ஃப்ளேக்ஸ், ஐஸ் ஃப்ளேக்ஸ், நம்மளோட அவல் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய அவல் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டெப்பில். நான் வந்து ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம கடைசியாக என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நான் வந்து இங்கே பால் எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னா காய்ச்சி நான் குளிர வச்சு எடுத்துருக்கிற பால். இது வந்து நல்லா காய்ச்சிருக்கேன். காய்ச்சின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. மெதுவாக ஊட்டுங்க பாலை. ஸோ இப்போ வந்து அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபோக்கை வச்சு லேசாக ப்ரெஷர் கொடுங்க, ரொம்ப கலக்கிடாதீங்க, அப்புறம் உங்கள் லேயர்ஸ் வந்து மிக்ஸ் ஆயிரும். ஸோ பால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக இறங்கிட ஆரம்பிச்சிட்டு, இந்த இடம் ஃபுல்லாக நல்லா இறங்கிட்டு. ஸோ இதுக்கு தேவைப்பட்ட கூட கொஞ்சம் பால் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு
கடைசியாக வந்து இதுக்கு மேலே நம்ம ஒரு ஐஸ்கிரீம் வைக்க போகிறோம். ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து நல்லா நான் ஒரு ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ஐஸ்கிரீம் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கூட கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கார்னிஷிங்க்கு பீனட்ஸும் கொஞ்சம் நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த அவலையும் ஆட் பண்ணிக்கோங்க. பொரிச்சா ஸோ நம்ம டேஸ்டியான அவல் மில்க் ஷேக் ரெடி ஆயிட்டு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான அவல் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிட்டு. ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு சூப்பர் டெசர்ட்டாக நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஒரு பார்ட்டியில். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா ஸ்டைல் ஒரு டெசர்ட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா எங்கள் மகிழ்ச்சி தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye, take care.